சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் அளிக்கும் புகார் மனுக்களை எஸ்ஐ செந்தில்குமரன், சிறப்பு எஸ்ஐ முத்துமாணிக்கம் ஆகியோர் சரிவர விசாரிப்பதில்லை என்று புகார் எழுந்தது. மேலும் லாட்டரி விற்பனை, போதை புகையிலை விற்பனையில் ஈடுபடும் கொங்கனாபுரத்தைச் சேர்ந்த லாட்டரி வியாபாரி பழனிசாமி என்பவரிடம் வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பதற்காக 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளனர். இதனையடுத்து லஞ்ச பணத்தை லாட்டரி வியாபாரி கொங்கனாபுரம் காவல் நிலையத்தில் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டராக பணியாற்றி வரும் சரவணன் என்பவரிடம் கொடுத்துள்ளார். பின்னர் சரவணன் இந்த பணத்தை காவல் உதவி ஆய்வாளர்கள் செந்தில்குமார் மற்றும் முத்துமாணிக்கத்திடம் வழங்கியுள்ளார். இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் நேரடி விசாரணை நடத்தினார். அந்த விசாரணையின் முடிவில் எஸ்ஐ செந்தில்குமரன், சிறப்பு எஸ்ஐ முத்துமாணிக்கம், ஸ்டேஷன் அமைச்சு பணியாளர் சரவணன் ஆகிய 3 பேரை சேலம் மாவட்ட ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்தார். இந்த நிலையில் எஸ்ஐ செந்தில்குமரன், சிறப்பு எஸ்ஐ முத்துமாணிக்கம் ஆகிய இருவரையும் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்து சேலம் மாவட்ட எஸ்பி கௌதம் கோயல் உத்தரவிட்டுள்ளார்.